வெல்கம் டு மை சேனல். இப்போ நான் பால் வச்சு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறேன். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இங்கே நான் அடுப்பு பற்ற வச்சு பால் ஊற்றி வச்சுருக்கேன். அடுப்புக்கு நல்லா பால் கொஞ்சம் கொதித்து வரணும். அதுக்காக கொஞ்சம் கொதித்து வந்ததுக்கப்புறம் நான் காட்டுறேன். இங்கே நான் மாம்பழம் எடுத்திருக்கேன். அதை மிக்சியில் வெட்டி போட்டிருக்கேன். அதை ஒரு அடி அடிச்சுட்டு வந்து காட்டுறேன். இப்படி பிறஞ்சி வரணும். அவ்வளோதான், பிறஞ்சி வந்துடுச்சு. நீ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வடிகட்டிடலாம். இந்த மாதிரி ஒரு துணியில் நான் போட்டு நான் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்க, அவ்வளோதான். எடுத்துட்டேன். இப்போ அது கூட ஆட் பண்ணுறது ஏலக்காய், அது கூட பால் பவுடர், அப்புறம் சுகர் வந்து நான் மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன், அதனால் அது கூட ஆட் பண்ணுறேன். அப்புறம் கோகோனட்டையும் நான் மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன், அதையும் நான் அது கூட ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் மாம்பழம், அதையும் நான் மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன், அதையும் நம்ம இது கூட கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இது அப்படியே பிணைய வேண்டியதுதான். இந்த அளவுக்கு நான் பிணைஞ்சிட்டேன். இப்போ கையில் எண்ணெய் தடவிருக்கேன். இப்படி உருண்டை பிடிச்சி இங்கே கோகோனட் இருக்குல்ல, அதில் ஆட் பண்ணி அவ்வளோதான். இப்படி வச்சிட வேண்டியதுதான். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஃப்ரிட்ஜில் 1/2 மணி நேரம் வச்சு நான் எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன் உங்கள்கிட்ட. ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ அதுலேயே லைட்டாக மாவு, அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. செம்மையாக டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.